ஹாய், டாக்டர் சங்கேஸ்வரன் சேலத்திலிருந்து. லாஸ்ட் வீக் நான் பார்த்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் பற்றி உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த பேஷண்ட் ஒரு 60 வயசு உள்ள அம்மா. அவங்க என்ன காரணத்துக்காக என்கிட்ட வந்தாங்க அப்படின்னா, அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஓபியா வந்தாங்க. ஓபியா வரும்போது வலது கை முழுக்க வலி அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட்டோட தான் வந்தாங்க. வலது கை முழுக்க வலி நீண்ட நாளாகவே நம்மகிட்ட வந்துட்டு இருக்காங்க. அந்த அம்மாவுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, முன்னாடி அந்த அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வருது. இடது பக்க மூளையில் அவங்களுக்கு இரத்த குழாய் அடைப்பு வருது. அதன் தொடர்ச்சியாக வலது கை வலது கால் வராமல் போகுது. அதன் தொடர்ச்சியாக சில மாதங்களுக்கு பிறகு, ட்ரீட்மெண்ட்டுகளுக்கு பிறகு அவங்க அந்த கை காலினுடைய அந்த மூமெண்ட் அவங்களுக்கு வந்துடுது, நார்மலாக வந்துடுது. பட் அதன் பிறகும் வலது கையில் வலி மட்டும் சரியாகாம தொடர்ச்சியாக அந்த வலி, ஒருத்தங்களுக்கு வலி வரணும் அப்படின்னா அங்கே நம்ம கிள்ளணும், அல்லது ஏதாவது ஊசி வச்சு குத்தணும், அல்லது ஏதாவது சூடான பொருளை அதில் வைக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் வலி வரணும். பட் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு வலது கையில் வலி இருக்கு. இதுதான் அந்த பேஷண்ட்டுடைய ஹிஸ்ட்ரி. அவங்களுக்கு நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்கோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்துருக்கோம். அந்த ஸ்கேன் பார்த்ததுல இடது பக்க மூளையில் தலாமஸ் அப்படிங்கிற இடத்துல இரத்த குழாய் அடைப்பு அதன் தொடர்ச்சியாக அங்கே தழும்பு வந்திருக்குது. கிளையோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தழும்பு மூளையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அதாவது தலாமஸ் அப்படிங்கிற இடத்துல தழும்பு வந்திருக்குது. இப்போ இது என்ன அப்படின்னா, மூளையில் தலாமஸ் அப்படிங்கிற இடம், அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இந்த தலாமஸ் அப்படிங்கிற இடத்துல நமக்கு ஒரு ஸ்ட்ரோக், ஒரு இரத்த குழாய் அடைப்பு வருதுன்னா, அது எந்த இடத்துல அந்த நரம்புகள் வருதோ அந்த பகுதியில் வலி உணர்ச்சி, அதாவது வலியை தூண்டக்கூடிய ஸ்டிமுலஸ் எதுவுமே இல்லாமே வலி வரும். தானாவே வலியை மூளை உணர ஆரம்பிக்கும். கில்லாம குத்தாம எதுவுமே பண்ணாம தானாவே வலி வரும். அது போன்ற ஒரு இடம் தான் இந்த தலாமஸ்ங்கிற இடம். என்ன அப்படின்னா, நம்ம வலி நரம்புகள் கைகள்ல இருந்து ரிசப்டார்ஸ் மூலமா அது முதுகுத்தண்டுக்கு போய் ஸ்பைனல் கார்டுக்கு போய் அங்கிருந்து மூளையில் இருக்க தலாமஸ் தான் ரிலே சென்டர், அங்க போய் அங்கிருந்து சென்சரி கார்டெக்ஸ்க்கு போகுது. இப்போ இந்த இடத்துல இந்த தலாமஸ்ல ஒரு பிரச்சனை வந்தா மோட்டார் மூமெண்ட்ஸ் நார்மல் ஆயிடுது, அதெல்லாம் நார்மல் ஆயிடுது. ஆனால் அந்த சென்சேஷன் மட்டும், வலி பிரச்சனைகள் மட்டும் தொடர்ச்சியா இருக்கு. இதுக்கு பேரு, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இதுக்கு பேர் டெஜரைன் ரவுசி சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது இருக்கட்டும். இதன் மூலமா நம்ம இதுல என்ன நம்ம விவாதிக்க வந்தோம் அப்படின்னா, வலி அப்படிங்கறத பத்தி நம்ம சில விஷயங்கள் நம்ம பேசணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பிராக்டிஸ்ல பேஷண்ட்ஸ்க்கு இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை வலி. வலி அப்படிங்கிறது தான் ஒரு பேஷண்ட்டை டாக்டர் நோக்கி வர வைக்குது. ஒரு வீக்கமோ, ஒரு காய்ச்சலோ, ஒரு சளியோ, தலைவலியோ அவங்க பொறுத்துக்கிறாங்க. பட் வலி அப்படிங்கிறத யாருமே பொறுத்துக்க மாட்டாங்க. வலி அப்படி வந்துச்சுன்னா உடனே டாக்டர் போய் பார்க்கணும், அந்த வலியை சரியாக்கணும் அப்படிங்கிறதுக்காக டாக்டர்கிட்ட வராங்க. அந்த அடிப்படையில் வலி என்பது மிக மிக முக்கியமான ஒரு கம்ப்ளைண்ட் டாக்டர்கிட்ட வரதுக்கு. ஓகே, இந்த வலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வலிங்கிறது 2 வகையாக, அதாவது 2 காம்பனன்ட்ஸ் அதில் இருக்கு. ஒன்று பெயின் இஸ் ஈக்குவல் டு சென்சேஷன் பிளஸ் எமோஷன் அப்படிங்கிறாங்க. அதாவது வலி என்பது அந்த வலி தன்மை, அந்த உணர்ச்சி கூட எமோஷன், அந்த பயம். அது என்னன்னா, ஐயோ வலிக்குதே அப்படின்னு நம்ம பயப்படுறோம் பாருங்க, அந்த பய உணர்வு, ஐயோ மறுபடியும் வலிக்குமே அப்படிங்கிற அந்த பதற்றம், இந்த வலியை சீக்கிரம் சரி பண்ணி ஆகணுமே அப்படிங்கிற அந்த பதற்றம், அதோட சேர்ந்தது தான் இந்த வலிங்கிறது. ஸோ வலிங்கிறது ஒரு வலி உணர்வு மட்டும் கிடையாது, அதோடு வருகின்ற அந்த பயம், பதற்றம், ரெண்டையும் சேர்த்தது தான் வலிங்கிறது. ஸோ the pain is equal to sensation plus emotion. எமோஷனோட சேர்ந்தது தான் பெயின். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வலி நரம்புகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, எந்த இடத்துல இருந்து அந்த ரிசப்டார், எந்த இடத்துல வலி கொடுக்குற அந்த ஸ்டிமுலஸ் வருதோ அங்கிருந்து அது போய், அது ஸ்பைனல் கார்டுக்கு போய், அங்கிருந்து தலாமஸ்ங்கிற அந்த ரிலே சென்டருக்கு போய் அங்கிருந்து அது 2ஆ பிரியுது. ஒன்று வலியை உணர்ற சொமட்டோ சென்சரி கார்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு இடத்துக்கு போகுது. இன்னொன்று பிரிஞ்சு போகுது. எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எமோஷன்ஸை உருவாக்குற இடம் இன்சுலார் கார்டெக்ஸ் சிங்குலேட் கைரஸ்ங்கிறாங்க, அந்த இடத்துக்கு போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு வலி அப்படின்னாவே இந்த 2 பகுதியும் தூண்டப்படுது. அதனால தான் வலியை நினைத்து பயம் அதெல்லாம் சேர்ந்து வருது. ஓகே,
இப்போ இதுலேருந்து சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 விஷயம் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து பிளேசிபோ எஃபெக்ட் அப்படிங்கிறாங்க. பிளேசிபோ எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு வலிக்குது, தீவிரமான வலி அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு வலி மாத்திரையோ வலி ஊசியோ எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. வலி மாத்திரை வலி ஊசி இல்லாத சமயத்துலையும் அவங்கக்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சமயத்தில் உங்ககிட்ட ஏதோ ஒரு வைட்டமின் மாத்திரை தான் இருக்குது, டாக்டர் அந்த இடத்துல வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னா ஒரு வைட்டமின் மாத்திரையை கொடுத்துட்டு உனக்கு வலி நல்லாயிடும் பயப்படாத நான் வலி மாத்திரை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த வலி குறையுதுன்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தைகள் இன்னும் சொல்லப்போனால் அந்த வார்த்தைகள் உனக்கு வலி நல்லாயிடும் அப்படின்னு சொல்கிற அந்த தைரியம் அதுவே அவனுக்கு வலியை குறைக்குதுங்கிறாங்க. இது சயின்டிஃபிக்லி ப்ரூவன். இது எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மூளையில் வலி நீக்கிகள், வெளியிலிருந்து கொடுக்குற வலி நீக்கிகள் வேற, மூளையில் தானே வலி நீக்கிகள் உற்பத்தி ஆகுது. என்டார்பின்ஸ் என்கெஃபலின்ஸ்ங்கிறாங்க. அது தானே மூளையில் உற்பத்தி ஆகுது. அந்த உற்பத்தி ஆகிற அந்த என்டார்பின்ஸ் அந்த என்கெஃபலின்ஸ் எப்போ உற்பத்தி ஆகும்னா, நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கும்போது அது உற்பத்தி ஆகுதுங்கிறாங்க. அதுதான் பிளேசிபோ எஃபெக்ட். நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இந்த உனக்கு நல்லாயிடும் கவலைப்படாத, இந்த வலி குறைஞ்சிடும், அந்த மாத்திரை சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேராசிட்டமால் மாத்திரை ஒரு வைட்டமின் டேப்லெட் ஏதோ ஒன்று கொடுத்து, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு கசாயம், ஒரு சுக்கு கசாயம், இது போன்ற விஷயங்கள் இதுவே அவங்களுக்கு வந்து ஒரு மேஜர் பெயின் ரிலீஃபை கொடுக்குதுங்கிறாங்க. இதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னா, மூளையில் சுரக்கிற என்டார்பின்ஸ் அண்ட் என்கெஃபலின்ஸ், அதாவது மூளையில் சுரக்கின்ற வலி நீக்கிகள். ஓகே, இன்னொரு எஃபெக்ட் சொல்றாங்க. அது என்னன்னா நோசிபோ எஃபெக்ட்ங்கிறாங்க. இது எப்படின்னா, ஒரு வலியை உருவாக்குற, இப்போ நான் உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட போறேன், ஒரு மாத்திரை கொடுக்க போறேன், அது உனக்கு அதிகமான வலியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஒரு சாதாரணமான வலியை உருவாக்காத ஒரு ஊசியோ ஒரு மாத்திரையோ கொடுத்தா கூட அந்த பய உணர்வே அவங்களுக்கு வலியை கொடுக்குதுங்கிறாங்க. இதுவும் சயின்டிஃபிக்லி ப்ரூவன். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்ததுனால நான் வந்து உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணிட்டேன். அடுத்ததாக இந்த வலியில நமக்கு வலி அதிகமாக இருக்கும்போது, உதாரணத்துக்கு நம்ம கீழே விழுந்துடுறோம், அடிபட்டுருது, எலும்பு உடைஞ்சிருது, ஒரு புண்ணு வந்துடுது அப்படின்னா வலி அதிகமாக இருக்கும்போது நம்மளால தூங்க முடியாது. அது இயற்கை, எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா தூக்கம் வராம போனா, சரியா தூங்கலினா அதனால வலி வரும். இது நமக்கு தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குற நிறைய பேஷண்ட்ஸ், பெண்கள், அதாவது 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், இன்னும் நிறைய ஆண்கள், இவங்களுக்குலாம் வந்து வலி என்பது எந்த காரணமும் இல்லாமல், கீழே விழாம அடிபடாம வேற எந்த காரணமும் இல்லாமல் வலி வந்து சாதாரணமாக வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, தோள்பட்டையில் வலி இருக்குது, இடுப்பில் வலி இருக்குது அப்படிங்கிற இந்த கம்ப்ளைண்ட் இஸ் வெரி காமன். இன்னைக்கு டாக்டர்ஸ், நாங்கள் ஃபிசிஷியன்ஸ் ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய ஒரு இது இந்த பேஷண்ட்ஸ். வலி எந்த காரணமும் இல்லாத வலி. பட் இவங்களுக்குலாம் நம்ம ஹிஸ்ட்ரி கேட்டோம்னா, இவங்களுடைய ஹிஸ்ட்ரி நம்ம கேட்டோம்னா, சரியான தூக்கம் இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டால் இல்லை, தூக்கம் சரியில்லை, அவங்களுடைய மனசு அதிக அளவில் பதற்றத்தில் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி அதை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரி இதுக்கு நிறைய பேர் நம்ம சொல்லலாம். மெடிக்கல் டேர்ம்ஸ் வந்து ஃபைப்ரோமயால்ஜியா, கிரானிக் பெயின் சிண்ட்ரோம் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லலாம். ஆனால் அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தூக்கம் சரியில்லை, இவங்க மனசில் டென்ஷன், இதுதான் இவங்களுக்கு வலி நரம்புகளை தூண்டுது. ஸோ இப்போ இது அவங்க உடனே வலி ஊசி போடணும், வலி மாத்திரை சாப்பிட்டா சரியா போயிடும் அப்படிங்கிற அந்த தாட்டு அவங்களுக்கு வந்துச்சுன்னா உடனே லோக்கலில் இருக்க ஒரு மெடிக்கல் ஸ்டாப்ஸ் போய் ஒரு வலி மாத்திரையோ ஒரு வலி ஊசியை போட்டுக்கிறாங்க. பட் அது பண்ணக்கூடாது. அவங்க புரிஞ்சுக்கணும். டாக்டர்ஸும் வந்து அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை கேட்டு அவங்களுக்கு சரியான தூக்கம் இருக்கா, அவங்க டென்ஷன் இல்லாமல் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத அசர்டைன் பண்ணணும். அசர்டைன் பண்ணிட்டு அப்படி அவங்களுக்கு சரியான தூக்கம் இருக்கும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை சரி பண்ணணும். அது வந்து மனசை வந்து நம்ம வந்து அவங்க மனசை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற, மனதை வலுப்படுத்துகின்ற பயிற்சிகளை அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அது நம்ம இன்னொரு வீடியோவில் மனசை எப்படி வலுப்படுத்தணுங்கிறத அதை நம்ம பேசலாம். பட் இந்த தூக்கமின்மை என்பது வலியை உருவாக்கும். அப்படியே அந்த வலியானது மறுபடியும் தூக்கமின்மையை உருவாக்கும், அந்த தூக்கமின்மை வலியை உருவாக்கும். இது ஒரு சைக்கிள், இது சுத்து. ஸோ இந்த இடத்துல நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா அவங்கள நல்ல ஒரு மன பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை சரி பண்ணி அவங்களுக்கு நல்ல ஒரு தூக்கத்தை கொடுப்பதன் மூலமாகத்தான் அவங்களுடைய உடல் வலியை நம்மளால் சரி பண்ண முடியும். தேங்க்யூ.